ஹாப்பி பர்த்டே பேபி. யாரா அந்த ஆண்டி? அரே பைத்தியக்கார், இந்த மாதிரி தான் எதையாவது பண்றது. அப்படி ஆரம்பிச்சு இதுக்குள்ள போய் முண்டி போய் என்ன ஆண்டி பண்ண போறீங்க? வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி மக்களே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள், மே 3rd. நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை, ரொம்பவே ஸ்பெஷல். என்னன்னா வந்துட்டு இன்னையோட நம்ம கருவாச்சு நம்மக்கிட்ட வந்து 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து கருவாச்சியோட 3rd பர்த்டே. அதனால இன்னைக்கு மேடம் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. காலையிலே குளிப்பாட்டியாச்சு, குளிக்க வச்சு கொஞ்சம் வந்துட்டு லூப்லாம் பண்ணி, செயின் லூப்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கோயிலுக்கு போய் மாலை வாங்கி பூஜை மட்டும் பண்ணணும். ஆனால் டைம் ஆகிடுச்சு, மணி வேறு ஆஃபீஸ்க்கு 9:45 ஆகிடுச்சு. ஸோ பூஜை இப்போ பண்ண முடியுமான்னு தெரில. இப்படி பண்ணனா இப்போதைக்கு மாலை மட்டும் நீங்கள் வாங்கி போட்டு சண்டே கூட வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. பார்ப்போம். லைட்டாக தள்ளிக்கிறீங்களாக்கா? தேங்க்யூ. இவன் எங்கிட்டு போகிறான்னு தெரியலையே. மாலை கடை வேணுமே, பூக்கடை இருக்கு. மாலை பூ தான் இருக்கு இங்கேயா, எவ்ரிவேர் பூக்கடை பூக்கடை. தர்பூசணி பூ, மாலையெல்லாம் இங்கே விற்க மாட்டாங்களோ? ஐயோ, தவறான இடத்துல தேடி சுற்றிட்டு இருக்கோமா? கோவில் அங்கே இருக்கு, மாலை என்ன பாட்டி பூ தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் பூ, அந்த இருக்கு மாலை. என்ன மாலை எவ்வளோண்ணா? மாலை எவ்வளோ? 160. 160. ஆமாம். இல்லை, சும்மா இப்போதைக்கு மாலை மட்டும்தான். பூஜை நைட்டு தான் போடலாம். ஒன்று கொடுங்க. இல்லை, கட்டுறதுக்கு தான். ஆ, ஆ, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா ப்ரோ? லைட்டாக தள்ளிக்கிறீங்களா? ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஆ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓ பேபி பிளாக் பியூட்டி, நான் தெரில, அழகா இருப்பாப்பா கருவாச்சி. சும்மா சொல்லக்கூடாது. 3 வருஷம் என்ன கஷ்டம்னாலும் சரி, ஒரு சந்தோஷம்னாலும் சரி, இந்த கருவாச்சி கூட தான் வந்துட்டு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோதான் பிரேக் ஆகியிருந்தாலும் எடுத்துகிட்டு வெளில கூப்பிட்டு போய்ட்டு வருவோம். அப்போ அது ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நம்ம கவலை கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து இருக்கிறதுக்கான ஒரு வழி இதுதான். இந்த ஒரு ரீல்ஸ் எல்லாம் வரும், தெரப்பி இஸ் காஸ்ட்லி, ஸோ ஐ டுக் திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 வருஷத்தோட இஎம்ஐயும் முடியுது. கருவாச்சி வந்து முழுசாக நம்மளோட தான் மாறிடுச்சு. பேங்க்கில் போயிட்டு இன்னும் அந்த என்ஓசி மட்டும் வாங்கணும். அதுவும் வாங்கிட்டோன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து அஃபிஷியலாக வந்துடுவாங்க மேடம். இப்போயும் நம்மளோட தான் இருந்தாலும் அந்த ஒரு பேங்க்கோடைய ஒரு பேர் ஒன்று இருக்கும் கார்டில், அதை தூக்கணும் ஃபஸ்ட்டு.
நீங்கள் அதுவும் கடையிலலாம் வந்துட்டு பூவாக இருந்தது, மாலை இல்லை அப்படின்றப்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்க்க டக்குன்னு. ஐயோ என்னடா அது கருவாச்சி பிறந்த நாளைக்கு சரி குளிப்பாட்டி மாலைலாம் போடலாம், பூஜை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப பண்ண முடியலையே அப்படி சொல்லி இண்டிகேட்டர் போட்டிருக்காப்புல. சரி ஓகே. அப்புறமா நல்ல வேலை ஒரு கடை, அதில் ஒருத்தர் அல்டிமேட்டாக சொன்னாப்புல ஒரு மாலை 200 ரூபாயா அப்படின்ட்டு. உண்மையே சொன்னால் வந்துட்டு மதுரையில் வந்துட்டு இந்த மாலை வந்துட்டு 80 ரூபா இல்லை 100 ரூபா, அவ்வளோதான் அதிகபட்சம். அநியாயத்துக்கு நீ ஏமாற்றிட்டாங்க. சரி ஓகே, ரேட் ஏறிக்கலாம். இன்னைக்கு கருவாச்சிக்கு செய்கிறது முடிவாயிடுச்சு. அதில் 60 ரூபாவில் பார்த்து என்ன போகுது, பார்த்துக்குவோம்ட்டு. தங்கம் அழகாக இருக்கும் பார்க்க முன்னாடி இருந்து. இங்கே இந்த மாலை ஸ்மெல்லே எனக்கு ஆனால் இன்னும் வரல, என்னன்னு தெரில. இதில் இந்த மாலையில் ஃப்ரெஷ்ஷாக இல்லையா இல்லை என்னன்னு தெரில. பட் ஃபைன், இப்போதைக்கு இது கிடச்சிது ஓகே அப்படின்ற மாதிரி. புதுசாக ஃபஸ்ட்டு வண்டி எடுத்த அன்னைக்கு வந்துட்டு மதுரையில் பாண்டி கோவில்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது என் வீட்டுக்கிட்ட தான். அங்கே போய் எல்லோரும் பூஜை பண்ணிட்டு தான் வந்து வண்டி வந்து இது பண்ணுவாங்க. லைக் சென்னையில் வந்து இப்போ பாடிகார்டு முனீஸ்வரர் வந்து இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி மதுரையில் அந்த கோவில் வந்து ஃபேமஸ். அதுக்கு அங்கே போயிட்டு மாலை போட்டப்போ வந்துட்டு செம ஸ்மெல்லு. சும்மா ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும் வண்டியில் வந்துட்டு அந்த ஒரு பூவோட ஸ்மெல், சம்பங்கி மாலையோட ஸ்மெல்லு. அது மாதிரி அந்த வாசனையோட கருவாச்சி இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால வந்து இது பண்ணது. வா, ஹாப்பி பர்த்டே பேபி, தட்ஸ் ஆல்.